நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டாமினோஸ் ஸ்டைல் ஜிங்கி பார்சல் பார்க்க போகிறோம். நான் வந்து இதில் கோதுமை போட்டிருக்கேன். இதுக்கு 1.5 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட், சுகர், அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 8 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ஆக்டிவ் ஆகிடும் அந்த ஈஸ்ட். இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறேன்னா மைதா, கோதுமை மாவு, உப்பு இதை மூணே கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான டோ மாதிரி பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா பால் ஊற்றிக்கோங்க. டோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டைலில் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி விட இன்னும் சாஃப்டாக இருக்கிற ஸ்டைல். இதில் வந்து பட்டர் இல்லை அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பசஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் க்ளூட்டன் டெவலப் ஆகி அந்த டோ வந்து நல்லா ரைஸ் ஆகும். அதாவது 2 மடங்கு பெருசாகணும். ஸோ இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்ருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் அதை மூடி 2 மணி நேரம் அப்படியே வைக்க போகிறோம். நல்ல வார்ம் பிளேஸில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த டோ 2 மடங்கு பெருசாகிடும். ஸோ இது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. குளிர்காலம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் டோ ரைஸ் ஆக. இதுக்கப்புறம் ஸ்டஃபிங்க்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பூண்டு, ஆனியன், கேப்சிகம், அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு 2 நிமிஷம் வந்து மீடியம் டு ஹையில் நல்லா வந்து வதக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்துடும். இப்போ பன்னீர் ஒரு கப் போட்டிருக்கேன். இதில் எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போடலாம். இதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து வெஜ் மயோனைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வந்து நான் இதில் சாஸ் ஊற்ற போகிறேன். அதாவது டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ஊற்ற போகிறேன். பீஸா சீசனிங், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைனா பாஸ்தா சீசனிங் கூட போட்டுக்கலாம். 2 ஃப்ளேவருமே வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். பீஸாவும் பாஸ்தா சீசனிங்கும். இல்லை மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தனால நீங்கள் போட்டுக்கலாம். ஒரிகனோ இதெல்லாம். ஸோ இதையும் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். அந்த பன்னீரோடு சேர்த்துட்டு அந்த மசாலா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து பார்சல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் டோ பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக பெருசாகிடுச்சு. இது மேலே மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நான் போடுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நீ பிசையணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் சைஸ் பால்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இனி மாவு தூவிட்டு நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா நம்ம வெளியே போகணும்னு தோணும் குழந்தைகளுக்கு. ஆனால் அதே ஸ்டைலில் நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து முழு கோதுமையை வச்சும் பண்ணலாம். அதுவும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வீடியோவை போடுறேன் முழு கோதுமையை வச்சு எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ ஒரு திக்கான சர்க்கிள் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தின்னாக வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எட்ஜஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அதாவது எப்படி வரணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரணும். இப்போது முதல் 2வது எட்ஜு, 3வது அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் நம்ம சப்பாத்தி கல்லை இதில் வச்சுட்டு கொஞ்சம் ரோல் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் பன்னீர் ஃபில்லிங், இதுக்கப்புறம் சீஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவைப்படுதோ குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இதை வந்து மூடிடணும். இதை வந்து தண்ணியை தொட்டுட்டு எட்ஜஸ் வந்து நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இல்லைனா பேக் பண்ணும்போது டோட்டலாக விரிஞ்சு போயிடும். பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரியே நான் இன்னொன்று செஞ்சு காட்ட போகிறேன். மாவு தூவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் தண்ணியை தடவிட்டு எட்ஜஸை வந்து சீல் பண்ணல அப்படின்னா அதாவது என்னென்னா பேக் பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடுது. ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா எனக்கு முதல் வீடியோவில் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளானது தான். இது பார்த்திங்கன்னா கடாய் ப்ரெஷர் குக்கரில் பண்ணலாம். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ப்ரெஷர் குக்கர் கடாயில் ரெடி ஆகிடும். இதே அவன் ஓடிஜினா 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் 180 டிகிரி இல்லைனா 200 டிகிரியில் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கடி அவனை செக் பண்ணிக்கலாம். அவன் இல்லைனா ஓடிஜி. ஸோ அவன்லேயும் ஓடிஜிலையும் பார்த்தீங்கன்னா சேம் டெம்பரேச்சர் தான்.
ஸோ பாருங்கள், நான் எட்ஜஸை வந்து நான் தண்ணியை தொட்டு டைட்டாக சீல் பண்ண போகிறேன். அப்போ தான் அது வந்து பிரிஞ்சு போகாது. ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது லைட்டாக பிரிஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை 3வது நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். நீங்கள் வந்து இதில் பீஸா சீசனிங், பாஸ்தா சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ வெஜிடபிள் எக்ஸ்ட்ரா கூட நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து திரும்ப வந்து நம்ம ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட போகிறோம். பேக்கிங் ட்ரேயில் வச்சதுக்கப்புறமா அதை மூடி அப்படியே விட்டுருங்க ஒரு 30 மினிட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சரில் நீங்கள் பேக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பட்டரால் வந்து நான் க்ரீஸ் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து மேலே தடவிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ப்ரௌன் ஆகும். இல்லைனா எக் யோக்கையும் மில்கையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். ஸோ இதே டெம்பரேச்சரில் பேக் பண்ணிவிடுங்க. ஸோ சூப்பரான நமக்கு ஜிங்கி பார்சல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.